நம்ம பேசுறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. பிரச்சனை பண்றதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. நம்முடைய மன சமாதானம் தான் குறையுமே தவிர பிரச்சனை மாற போறது இல்ல. உண்மையிலே சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம் இல்லையா, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா நிதானம் இருக்கும். பேச்சில நிதானம் இருக்கணும். பேச்சில நிதானம் இல்லாம எனக்கு தான் பேச தெரியும் நீ பேசினா பிரச்சனை மாறாது, பிரச்சனை கூட தான் செய்யும். அப்ப என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் நீ வருது அப்படின்னா கொஞ்சம் அவரை விட்டு பிடிக்கணும். அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு, என்ன செய்யறாரு, என்ன சொல்றாரு, அதை செஞ்சுட்டு பேசாம இருந்துட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லைங்க. அவர் நம்ம கூட தான் என்ன செய்யறாரு, இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உண்மையிலே கர்த்தர் மேல நம்பிக்கையுள்ள பெண்களாய் நாம் இருப்போமானால் தேவையில்லாத வார்த்தை நம்ம வாயில வராது. பேசுறாங்களா, சில நேரங்களில் நம்ம தூண்டுறாங்களா, என்னதோ நோன்றாங்களா, அமைதியா இருந்து பாருங்க. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவதை பார்க்கலாம். உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவதை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும்.